இந்த வீடியோவில் ஒரு 2 வேரியபிள் பூலியன் எக்ஸ்பிரஷனை எப்படி லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்க போகிறோம். a + ab. ஸோ இதை லாஜிக் கேட் டைப்பில் நம்ம எழுதிக்கலாம். a + ab. இப்போ ட்ரூத் டேபிளுக்கு நமக்கு வேல்யூஸ் போட தெரியும் இல்லையா? இப்போ 0 0 1 1 0 1 0 1. இப்போ இந்த வேல்யூஸை இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ பொதுவாக இங்கே a ப்ளஸ்ன்னு இருக்கிறனால நமக்கு எப்போல்லாம் இன்புட் ஹையாக இருக்குதோ அப்போ கண்டிப்பாக அவுட்புட்டும் ஹையாக வரும். ஸோ 1 1 ரிமைனிங் வந்து இங்கே 0 வந்துடும், இதுக்கும் 0 வந்துடும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்த்தோம்னா இது அப்படியே இந்த ஏல என்ன வேல்யூ இருக்குதோ அதே தான் அவுட்புட்டில் வந்திருக்கு. அப்போ a + ab அந்த பூலியன் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா a. ஏன்னா அதான் நமக்கு அவுட்புட்டில் வந்தது. ஸோ இப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போது இன்னும் ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு இதே எக்ஸ்பிரஷனில் ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். a + a⁻bன்னு எடுத்துப்போம். இதே அப்படியே ட்ரூத் டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். a b a + a⁻b 0 0 1 1 0 1 0 1. இப்போது இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0 1 1 1. ஓகே. ஸோ இந்த அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு ஆர் கேட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஆர் கேட்டோட அவுட்புட் தான் 0 1 1 1. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற பூலியன் எக்ஸ்பிரஷன் a + a⁻b அதோட ஆன்சர் என்ன வரும்னா a + b. ஏன்னா ஆர் கேட்னா a + b. ஸோ இந்த மாதிரி கேட்ஸ் யூஸ் பண்ணி லாஜிக் கேட் யூஸ் பண்ணி நம்ம 2 வேரியபிள் பூலியன் எக்ஸ்பிரஷனை நம்ம ஈஸியாக சால்வ்